நம்ம இங்கே எங்கே போகிறோம்னா வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு போகிறோம். வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானத்தில் புதுசாக ரிலீஸ் ஆன படம். சரின்னு சொல்லிட்டு உள்ள ஐநாக்ஸ் தேட்டருக்கு போகலாம். பட் மெயின் மேட்ரு என்னன்னா, நம்ம இன்றைக்கி வந்து இந்த பிரேக் ஹேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்வலில் எங்கே காசு அதிகமாக இருக்குது, எங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்றது. அது மட்டும் உள்ளே போனோம் அப்படின்னா தேட்டர் வேறு லெவலில் இருக்குது. ஆப்வியஸ்லி ஐநாக்ஸ் சூப்பராக இருக்கும். அப்படியே போய்ட்டு நம்ம முகேஷ்க்கு வணக்கத்தை போட்டு முகேஷ் இல்லாமல் எப்படி படம் ஆரம்பிக்கும், நேஷனல் ஆந்தம்லாம் கூட ஆரம்பிக்கும், முகேஷ் இல்லாமல் ஆரம்பிக்காதுல்ல. என்ன தான் பார்த்தாலும் வருஷம் பிரேக்கில் போய்ட்டு அமுத அடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி வழக்கம் போல் ஃபோன் எடுத்து ஒருத்தர் அந்த நேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு பார்த்தோம். வழக்கம் போல் அவனை நேமும் போடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஃபோன் வச்சுருந்தோம். பக்கத்தில் நம்ம சரியாக உட்காந்துருந்தோம். அவன்கிட்ட கொடுத்துட்டு டே வரும்போது ஃபோன் எடுறான் அப்படின்னு சொன்னால் பஞ்சு முட்டையை கரெக்டாக ஃபோன் எடுத்துட்டான். கரெக்டாக வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சந்தானம் சொன்னால் வடக்குப்பட்டி ராமசாமி வந்துச்சு. அப்பா இது எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து டக்குனு இன்டர்வெல்லாம் முடிஞ்சுது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். இன்டர்வலுக்கு அப்புறம் வெளியே போய் என்னன்னு சொல்லி ரேட்டை பார்த்தா ரேட்டில் வேறு லெவலில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் 390 rupees. சரி பயங்கரமாக என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கிட்ட போயிட்டு, அதாவது செக்யூரிட்டி வெளியே ஆள் இருக்கிறாங்க, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் விடவே இல்லை. கெஞ்சி கட்டி கீழே ஓடிட்டோம். டக்குனு கீழே வந்து ஃபுட் கோர்ட்டில் சிக்கிங்ஸ் இருந்தது. சிக்கிங்ஸில் போய் டக்குனு சிக்கன்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே சமோசா, கட்லெட்டு, சைட் டிஷ்ஷு அப்படியே ஆளுக்கு 3 காஃபி வாங்கிட்டு தோகனராக போகிற தூங்கினா சொல்லிட்டு அவன் தான் குச்சி மிட்டாய். அடுத்து ஒரு நம்ம பண்ணேன். இவர் தான் நம்ம வெஜிடேரியன். நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், நான் வெறும் வயிற்று சாப்பிடுவேன் அப்படின்னாரு. தூக்கி வாயில் வச்சாலும் சாப்பிடவே இல்லை. அதனால் என்ன பண்ணணும், அவர் கூட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு நீ வெறும் தண்ணியை மட்டும் குடி, நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு டக்குன்னு நாங்கள் எல்லாத்தையும் குடிச்சிட்டு சரி ஓகே இதான் சூப்பர், இதில் படம் ஓட்டுவாங்க ஓடுறான்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமாக ஓடணும். அப்போ தான் பஞ்சு மிட்டாய் என்ன சொன்னால், குச்சி மிட்டாய் என்ன சொன்னால், இல்லை என்னையும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா. சரி இல்லைடா குறா போட முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து வீடியோ எடுத்துகிட்டு கடற்கரை உள்ளே போனோம். உள்ளே போகும்போது மறுபடியும் டே நீங்கள் தான் 3 பேர் காட்டுக்கடா காட்டுக்கடா ஃபோனு அப்படின்னாங்க. இந்தடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி உள்ளே போய் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யாரும் ஐநாக்ஸ் தேட்டருக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேக்ஸை ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் ஒரே டைம் ட்ரை பண்ணி தான் கண்டிப்பாக உஷாராயிடுவாங்க. ஸோ அதில் எப்பப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி இது பண்ணி உஷாராகிப்பீங்க. உள்ளே வாங்குறீங்கன்னா ஒரு பாப்கார்ன் இது ஃப்ரீ ரீஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 350 rupeesலேருந்து 850 வரைக்கும் இருக்குது. ஒரு பாப்கார்னும் ஒரு பெப்சியும். ஸோ அதை ரீஃபில் பண்ணி எத்தனை வாட்டி வாங்கி தான் சாப்பிட்றது. ஒரு வாட்டி சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் காசு வேஸ்ட்டாக. சரி அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 120 200 வரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த காஃபியோட ரேட்டு வேறு லெவல். மினிமம் நீங்கள் ஒரு காஃபி வாங்குறீங்க அப்படின்னா 390 rupees வருது. கோஸ்டா காஃபி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி காஃபி 390 rupees வருதுன்னு கேட்டால் ஆக்சுவலி ரொம்ப கேவலம் வந்து அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணணும் அதில் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் இதில் எப்படி ஒரு ட்ரிக்கை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பாதி சேவ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கீழே போனீங்க அப்படின்னா ஃபுட் கோர்ட் வந்து அதுலேருந்து ஒரே ஃப்ளோர் தான். டக்குன்னு கீழே போய்ட்டு மேலே வந்தால் கரெக்டாக இருக்கும். சரி சொல்லி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேலே வந்துட்டோம். அவங்க 2 பேரும் உள்ளே போக சொல்லிட்டு நாங்களும் பின்னாடி உள்ளே போனோம். போய் பார்த்தோம் அப்படின்னா படத்தில் எதுவும் பெருசாக இதுவாகவே இல்லை. எல்லாமே போயிட்டு வந்து இந்த சீன் தான் வேறு லெவல் சீன் பாருங்கள். Wow, by the by, he deserves one of the best dancers award. What do you say, da? இப்படி ஒரு பிறவி கலைஞனை கொலைப்படம் பார்த்தேனே. I'm sorry. யாரா என்னோட வீட்டில் இந்த மாதிரி சேஷு வேறு லெவல் பண்ணியிருந்தாரு. இது இன்டர்வல் பாப் சீனுக்கு அப்புறமா வந்து சீன் இது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டானுங்க. கண்ணுக்குள்ளே சந்தானத்தை வச்சு அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெடிஷனலாக முடிச்சாங்க. பட் தட் வாஸ் ஆல்சோ நைஸ். அது முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டு என்னடா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை பார்த்தோம் அப்படின்னா பைக்கில் எவ்வளோ ரேட் அப்படின்னா மொத்தமாக ஒரு பைக்கே 100 வாங்கிட்டானுங்க. சரி ஓகே பைக்காக சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கிளம்பி நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது உள்ளே இருக்கிறத விட வெளியே தான் குளிர் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சும்மா போனால் எப்படி அப்படியே போகிற வேலை போய் ஃபுட் ஸ்ட்ரீட்டை கனெக்ட் பண்ணலாம், அங்கே போய் பார்த்துட்டு எதனா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். எவனுமே வீட்டில் வேலை இல்லை போல். நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆயிடுச்சு நம்ம வெளியே வரதுக்கு. வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பேர். நம்ம யுவயமார் ஹாப்பினிங்கான பிளேஸே தான். ஐடி கட்டினாங்களோ இல்லையோ இதெல்லாம் வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எப்பயும் சாப்பிட்ற இடம் தான். அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு எல்லாமே போய்ட்டு கட்சி நம்ம ஒரு அண்ணன் கடை இருக்குது. அண்ணன் கடையில் போய்ட்டு இதில் வந்து பரோட்டாவும் பீஃப் சைட் டிஷ்ஷும் வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் குச்சி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்பால் வந்து போயிட்டு இங்கே பிரியாணி தோசைன்னு வாங்கினார். சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ கேவலமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேவலமான தோசை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டு செமையாக வாங்கி சாப்பிட்டான். இது இடத்துல மெயின் மேட்டரே இதுதான். இந்த இடத்துல வந்து அப்படி நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கோகோனட் அண்ட் நுங்கு ஜூஸ் இருக்கும். ஆக்சுவலி இது 120 to 150 வைப்பாங்க 500 ml. ஆக்சுவலி இது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கோகோனட் புட்டிங் இருக்கும். அதுவுமே வேறு லெவலில் இருக்கும். இது ரெண்டுமே ஒன் ஆஃப் தி எப்படி சொல்கிறது பெஸ்ட் டிஷ்ஷஸ் இந்த ஓஎம்ஆர் நாவல் வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே போனோம் அப்படின்னா நம்ம ஆளுங்க பிஆர் மால், அப்புறம் நம்ம தம்பி தங்கச்சி பஞ்சு மிட்டாய் குச்சி மிட்டாய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் சென்னையில் என்ன இருக்குதுன்னு அப்புறம் போடுவோம்.